டிவிகே காங்கிரஸ் கூட்டணி இதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போன விஷயம், இப்போ என்ன இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வெயிட் பண்ணுங்கள், இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அது சம்மந்தமான விஷயந்தான். 2 நியூஸ். ஒன்று உண்மையான காங்கிரஸ் எங்கள் கூட தான் இருக்குது அப்படின்னு நேற்று விஜய் பேசினது. இன்னொரு பக்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட இன்டர்வியூவில் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது, நான் விஜயை மீட் பண்ணது எங்கள் தலைமையோட ஒப்புதலோடு தான். எங்கள் தலைமை ஒப்புதல் இல்லாமல் நான் யாரையும் இந்த மாதிரி சந்திக்க மாட்டேன், அவங்களோட ஒப்புதலோடு தான் நான் சந்தித்தேன்னு சொன்னேன். இந்த 2 நியூஸ். இந்த 2 நியூஸுமே இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கேரி ஆகிருக்கு. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் டிவிகே கூட்டணி அமையும்னு சொல்லி பெரிய அளவுக்கு காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு தரப்பு எதிர்பார்த்துச்சு. டிவிகேலையும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, டிவிகேவை காமிச்சு காங்கிரஸ் கூடுதலான இடங்களை வாங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த கூட்டணிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு அது முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கூட்டணியை பேசுனாங்க, இடங்களை ஒதுக்குனாங்க, எந்தெந்த தொகுதிகள்னு சொன்னாங்க, யார் வேட்பாளர்னு சொல்லி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலே வெளியாயிருச்சு. ஆனால் இன்னமும் காங்கிரஸுக்குள்ளே அந்த டிவிகே சென்டிமெண்ட்டு, டிவிகேக்கு போகணும், இல்லை டிவிகே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில் அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. விஜய் நேற்று பேசினதும் பிரவீன் சக்கரவர்த்தியோட இன்னைக்கு பேட்டியும் ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி தானே இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு அரசியல் அப்படின்றது இந்த முறை இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய, இந்தியாவை கவனிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக மாறி இருக்கு. திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பாங்களா? அதிமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கா? இவ்வளவு கூட்டத்தை காமிக்கிற விஜய்க்கு உண்மையிலேயே செல்வாக்கு இருக்கா? அது ஓட்டாக மாறுமா? இது எல்லாத்துக்குமான விடையாக இருக்க போகுது. நாம் தமிழருடைய பர்ஃபார்மன்ஸும் சேர்த்தே நான் சொல்கிறேன். சரி, இதில் காங்கிரஸுக்கு என்ன ரோல் இருக்குது அப்படின்னா, காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி ஒரு மதச்சார்பற்ற அணியாக பார்க்கப்படும். செக்யூலர் அலையன்ஸாக அதை பார்ப்பாங்க. யாருடைய பார்வையில்? சிறுபான்மையினருக்கு பிஜேபி ஆட்சியில் இருப்பதனால இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு வித அச்சம் இருக்குது பிஜேபி மேலே. அந்த அச்சத்தை போக்க, பிஜேபியை எதிர்க்க வலுவான ஒரு ஃபோர்ஸ், மதச்சார்பின்மை பேசக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக அகில இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் இருக்குது. தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த இடத்த டிஎம்கே தான் ஃபில் பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கே காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து நிற்கும் போது ஒட்டுமொத்தமான சிறுபான்மையினரின் ஆதரவும் இந்த 2 கட்சிகளுக்கும், இல்லை இந்த 2 கட்சிகளும் இருக்கக்கூடிய கூட்டணிக்கும் போகுது. அதில் விடுதலை சிறுத்தைகளின் பங்கும் இருக்குது. காங்கிரஸ் டிவிகேன்னு பேச ஆரம்பித்ததும் ஏன் அது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, ஏன் காங்கிரஸ் போய் டிவிகேவோட கூட்டணி வைக்கணும்? டிவிகேங்கிறது அன்டெஸ்டட் பிளேயர். விஜயோட உண்மையான வாக்கு வங்கி என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த அளவுக்கு போனாங்க, பேசினாங்க அப்படின்னு கேட்கும்போது, விஜய்க்கு இருக்கக்கூடிய ஸ்டார் பவர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தென்னிந்தியாவில் ஆந்திராவில், கேரளாவில், பாண்டிச்சேரியில், அதிலும் கேரளாலையும் பாண்டிச்சேரியிலையும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கடந்த கால உதாரணங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். சவுத் இந்தியாவில் விஜய் ஒரு பாப்புலரான ஆக்டராக இருக்கார். இந்திய அளவில் அவருக்கு அறிமுகம் இருந்தாலும் சவுத் இந்தியாவில் வெரி பாப்புலர் அப்படிங்கிற இடத்துல இருக்கார். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அந்த கட்சியோடு காங்கிரஸ் கூட்டணி அமைத்தால் காங்கிரஸுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தென்னிந்தியா முழுவதும் விஜயுடைய பாப்புலாரிட்டியை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்வைத்து காங்கிரஸ்குள்ளேயே ஒரு தரப்பு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ தான் கூட்டணி முடிவாயிருச்சு, காங்கிரஸ் திமுகவோட போகிறாங்க, விஜய் தனியாக போட்டிட்டார். ஏன் இன்னும் அந்த லைனை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க? ஏன் உண்மையான காங்கிரஸ் எங்கள் கூட தான் இருக்குன்னு விஜய் பேசுகிறாரு? அதில் நிச்சயமாக ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி எப்போ வர போகிறாருன்னு தெரியல. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 14 நாள் தான் இருக்குது, 2 வாரம் தான் இருக்குது. இதுவரையும் அவர் இந்த கூட்டணியை ஆதரித்து எங்கேயும் பேசலை, ஒரு ட்விட்டரில் கூட எழுதலை. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையிலிருந்து ப. சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம், பீட்டர் அல்ஃபோன்ஸ் போன்ற தலைவர்கள் எல்லாம் திமுகவோடு இணக்கமாகத்தான் இருக்கிறார்கள். முதல்வர் ஸ்டாலினும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறாரு. ராகுல் காந்தி மீதான அன்பையும் அவர் வெளிப்படுத்தினார். ஆனாலும் இப்போ விஜய் போட்டிருக்கிறது இன்னொரு ட்விஸ்ட்டை ஏற்படுத்துமா, இல்லை இன்னொரு குழப்பத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்குது. ஏன்னா உண்மையான காங்கிரஸ் எங்ககிட்ட இருக்குது, தமிழ்நாடு காங்கிரஸ் மட்டும்தான் திமுகவோட இருக்குதுன்னு அவர் சொல்கிறது. ராகுல் காந்தியின் ஆதரவே எங்களுக்கு தான் இருக்குது, ராகுல் காந்தி எங்களோடு தான் வரணும்னு நினச்சாரு, அது ஏதோ காரணத்தினால நடக்க முடியல, அதனால தான் உண்மையான காங்கிரஸ் எங்கள் கூட தான் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாருன்னு ஒரு கருத்து பரவலாக பேசப்படுது. அதுக்கு அந்த கருத்தை வலுவூட்டக்கூடிய வகையில் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர்கள் என்று கருதப்படும் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவருடைய கருத்தும் அமைஞ்சிருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தியோடைய பேட்டியில் என்ன சொல்கிறாரு? காங்கிரஸ் ஹைகமாண்ட் சொல்லி தான் நான் போய் விஜயை மீட் பண்ணேன், செவரல் டைம்ஸ், பல முறை மீட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவரோடு சேர்த்து இன்னொரு நிர்வாகியும் சந்திச்சிருக்காரு. ஏற்கனவே காங்கிரஸ்லேருந்து வெளியேறின அதிருப்தி நிர்வாகிகள்லாம்
டிவிகேல போய் இணைஞ்சிட்டாங்க. அதில் செல்வம்னு ஒருத்தருக்கு சேப்பாக்கம் தொகுதியில் டிவிகே கேண்டிடேட்டாகவே வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. விஜயோடு கூட்டணி பேசப்பட்டதா இல்லையானோ இந்த இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், ஆனால் தமிழ்நாடு அரசியல் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. திமுகவோடு காங்கிரஸுக்கு இணக்கம் இருக்கான்னு கேட்டால் அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில்களையும் வச்சு பார்த்தா காங்கிரஸில் ஒரு தரப்பு இன்னும் கூட வேண்டா விருப்பாக இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறதா என்கிற கேள்வியை அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. செல்வ பெருந்தகை திமுகவுடன் நெருக்கமாக இருக்கிறார். திமுக தலைமையும் எல்லா காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கான பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. அதில் எந்த ஒரு தொய்வும் இல்லை. ஆனால் அகில இந்திய காங்கிரஸில் இருவேறு பார்வைகள் இருக்கிறதா? ராகுல் காந்திக்கு ஒரு பார்வையும், சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்களுக்கு ஒரு பார்வையும் இருக்கிறதா என்ற கேள்வியை இந்த விஷயங்கள் எழுப்பியிருக்கு. விஜய் ஏன் இதை பேசியிருக்காரு அப்படின்னா, நிச்சயமாக இந்த தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைந்திருந்தாலும் அந்த கூட்டணியில் காங்கிரஸ் திமுகவை ஆதரிப்பது நடக்கக்கூடாது, அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், காங்கிரஸ் தொண்டர்களை தன் பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை பேசியிருக்காரான்ற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டிய தேவை வருது. ஏன்னா விஜயோட ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்குது. உண்மையான காங்கிரஸ் எங்கள் பக்கம் தான் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னது. இதுக்கு முன்னாடியே விகடன் மேடையில் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு திருமாவளவன் வருவார்னு எதிர்பார்த்து அவர் வரலை. அப்போவே என்ன சொன்னார்னா, எங்களுக்கு நல்லா தெரியும் அவருடைய மனசெல்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு லைனில் இப்போவும் பேசியிருக்கார். இதனால் விஜய் சொல்கிறதுனால காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாம் திமுகவுக்கு வேலை செய்யாமல் போயிடுவாங்களா, திமுகவுக்கு ஓட்டு போடாமல் போயிடுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய கேள்வி தான். பட் இதை ஒரு வியூகமாக விஜய் முன்வைத்திருக்கிறார். தன்னை ஒரு மதச்சார்பற்ற சக்தியாக முன்னிறுத்துவதற்கு, சிறுபான்மையினரிடம் நம்பிக்கையை விதைப்பதற்கு விஜய் ப்ரோ காங்கிரஸ் ஸ்டாண்டை எடுக்கிறாரு. காங்கிரஸை விரோதியாக பார்க்கல அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதே நேரத்தில் திமுகவையும் பாஜகவையும் மறைமுக உறவுக்காரர்கள்னு விமர்சிக்கிறாரு. காங்கிரஸையே தமிழ்நாடு காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ்னு சொல்லி அந்த காங்கிரஸுக்குள்ளேயே 2 ஸ்டாண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து வைக்கிறார். இதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது, காங்கிரஸ் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் விஜய் ஒரு வியூகத்தோடு தான் இதை பேசியிருக்கிறார். பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவதும் அப்படியான அவர்களுக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்கிறது. இல்லைனா இன்றைக்கி கூட்டணி தான் உறுதியாயிருச்சு, இல்லை திமுகவை ஆதரித்து தானே தேர்தல் வரையும் அவங்க பேசணும். தேர்தல் நடக்கிற நேரத்திலேயே அதில் ஒரு மாற்று கருத்தை கூட முன்வைக்கிறார்கள் என்றால் சம்திங் இஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது என்னங்கிறத காலம் பதில் சொல்லும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.